வாங்க, இன்னைக்கு நாம ஒரு தெய்வீக இசைய பத்தியும் அந்த இசை மூலமா இறைவனையே கவர்ந்த ஒரு பக்தரை பத்தியும் இந்த விளக்கத்துல தெரிஞ்சுக்க போறோம். இது ஆணையா நாயனார் வாசித்த அந்த தெய்வீக புல்லாங்குழலோட கதை. இந்த வரிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இசைய கேட்கறதுக்காக ஓடுற நதி அப்படியே நிக்கணும், கடல்ல இருக்கிற அலைகள் கூட அமைதியாகணும்னா அது என்ன மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த இசையா இருந்திருக்கணும்? வாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை முழுசா பார்க்கலாம். சரி, நம்ம கதை ஒரு இடையனோட பக்தியிலிருந்து தான் தொடங்குது. ஒரு தெய்வீக நோக்கத்தோட வாழ்ந்த ஒரு ரொம்ப எளிமையான மனிதரை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். நம்ம கதையோட நாயகன் திருமங்கலம்னு ஒரு அழகான ஊர்ல வாழ்ந்து வந்தாரு. அவரோட பேரு ஆணாயர். தொழில் என்னன்னா மாடு மேய்க்கிறது. அதனால அவரை இடையர்னு சொல்லுவாங்க. ஆணாயரோட பக்தி ரொம்ப ஆழமானதுங்க. அவர் தினமும் நெத்தியில பூசிக்கிற பஸ்மம், அதாவது சிவபெருமான வழிபடும்போது பயன்படுத்துற இந்த புனித சாம்பல் மேல அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரிதான் அவர் உச்சரிக்கிற பஞ்சாட்சர மந்திரமும். சிவபெருமானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட இந்த 5 எழுத்து மூலமந்திரம் தான் நம்ம கதையோட உயிர்நாடியேன்னு சொல்லலாம். பாருங்க, இந்த ஒரு வரி போதும் அவரை பத்தி சொல்ல. அவரு இறைவனோட தீவிர பக்தர். அவரோட வாழ்க்கை, அவரோட அடையாளம், அவரோட மூச்சு எல்லாமே இந்த பக்தி மட்டும்தான். இப்போதான் கதையோட முக்கியமான விஷயமே வருது. அவர் எப்படி வழிபட்டார் தெரியுமா? தன்னோட பக்திய, அந்த புனிதமான பஞ்சாட்சர மந்திரத்தை அப்படியே தன்னோட புல்லாங்குழல் மூலமா இசையா மாத்திட்டாரு. பாத்தீங்களா, வழிபாடுங்கிறது வெறும் சடங்குகள்ல இல்ல, அது தூய்மையான அன்புல இருக்குங்கிறதுக்கு இது ஒரு அழகான உதாரணம். சரி, இப்போ கதை ஒரு தெய்வீக மெல்லிசையை நோக்கி நகருது. அந்த இசை பொறன்ன அந்த முக்கியமான ஒரு நாளுக்கு நாம இப்போ போகலாம். ஒரு நாள் ஆணாயர் ஒரு கொன்றை மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருக்காரு. அது சும்மா ஒரு சாதாரண மரம் இல்ல, சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடிச்ச மரம். அந்த இடத்துலலாம் அவரோட புல்லாங்குழல்ல இருந்து அந்த தெய்வீக இசை மெல்லமா ஒலிக்க ஆரம்பிக்குது. இப்போதாங்க கதையோட உச்சக்கட்டம் ஆரம்பிக்குது. அந்த இசைக்காக ஒட்டுமொத்த உலகமே அசையாம நின்னுடுச்சு. பூமியிலிருந்து சொர்க்கம் வரைக்கும் எல்லாரும் அந்த இசைக்கு பார்வையாளர்களா மாறிட்டாங்க. முதல்ல அந்த இசையோட ரசிகர்களா ஆனது யாரு தெரியுமா? ஆணாயரோட சொந்த மாடுகளும் கன்றுக்குட்டிகளும் தான். அந்த இசையில அப்படியே மெய் மறந்து நின்னுடுச்சு. மரத்துல இருந்த பறவைங்கள் எல்லாம் தங்களோட சத்தத்தை நிறுத்திட்டு அமைதியா அதை கேட்டது. மயில்கள் எல்லாம் சந்தோஷத்துல தோகைய விரிச்சு ஆட ஆரம்பிச்சது. ஆனா கூட்டம் அதோட நிக்கல. மெல்ல மெல்ல பார்வையாளர்கள் அதிகமாகிட்டே போனாங்க. மான்கள், பாம்புகள், சிங்கங்கள், யானைகள், புலிகள்னு ஒண்ணுக்கொன்னு எதிரியா இருந்த கொடிய விலங்குகள் கூட அந்த இசையில ஈர்க்கப்பட்டு அசையாம நின்னு கேட்டுச்சு. அந்த இசை ஒரு பெரிய அற்புதத்தையே நிகழ்த்துச்சு. பாம்புக்கும் மயிலுக்கும் சிங்கத்துக்கும் யானைக்கும் இருந்த அந்த இயற்கையான பகையெல்லாம் மறைஞ்சு போச்சு. எல்லாம் தங்களுக்குள்ள இருந்த பகைய மறந்து ஒன்னா ரொம்ப சந்தோஷமா அந்த இசையை கேட்டுட்டு இருந்துச்சு. என்ன ஒரு அதிசயம் பாருங்க! விலங்குகள் மட்டுமா, இயற்கையே அந்த இசைக்கு கட்டுப்பட்டது. வேகமா ஓடிக்கிட்டு இருந்த நதிங்க அப்படியே நின்னுடுச்சு. கடல்ல சீறி பாஞ்ச அலைகள் கூட ரொம்ப அமைதியா மாறிடுச்சு. எல்லாமே அந்த இசையில லயிக்கிறதுக்காக தான். அந்த இசையோட சக்தி பூமியோட நிக்கல, அதுக்கும் மேல பூமிக்கு அப்பாற்பட்ட அந்த தெய்வீக உலகத்தையும் போய் சேர்ந்தது. வித்யாதரர்கள், கிண்ணறர்கள், தேவர்கள்னு எல்லாரும் தங்களோட விமானத்துல வந்து அந்த இசைய கேட்டாங்க. ஒரு சாதாரண இடையனோட புல்லாங்குழல் இசைக்கு இப்போ ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ரசிகரா மாறிடுச்சு. இப்போ நாம கதையோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த இறுதி வெகுமதி. இறைவன் தன் பேரையே அந்த இசையில கேட்ட தருணம். அந்த இசையோட உண்மையான நோக்கம் அப்பதான் நிறைவேறுச்சு. அந்த புல்லாங்குழலோட இனிமையும் பஞ்சாட்சர மந்திரத்தோட சக்தியும் அது யாருக்காக வாசிக்கப்பட்டதோ அந்த சிவபெருமானையே நேரா போய் சேர்ந்தது. அந்த தெய்வீக சந்திப்பு அப்பதான் நடந்துச்சு. அந்த இசைய கேட்டு சிவபெருமானோட மனசே உருகிடுச்சு. உடனே அன்னை பார்வதியோட ஆணாயர் முன்னாடி தோன்றி அவரை ஆசிர்வதிச்சாரு. அதோட நிறுத்தாம அவரை தன்னோட கைலாசத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. ஒரு பக்தனுக்கு இதைவிட பெரிய வெகுமதி வேற என்ன இருக்க முடியும்? ஆக இந்த கதை நமக்கு ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. பக்தியோட உண்மையான ஒளி எது? அது வெறும் வார்த்தைகள்லையா இருக்கா, இல்ல சடங்குகள்லையா இருக்கா, இல்ல ஆணாயரோட புல்லாங்குழல் இசை மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான அன்பிலிருந்து வர்ற ஒரு மெல்லிசையில இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க.